AR முருகதாஸ் அடுத்தவன் கதையை திருடி ஏப்பம் விடுகிறார் முருகதாஸ். விஜய் நடிப்பில் AR முருகதாஸ் இயக்கத்தில் தீபாவளி அன்று திரைக்கு வந்த கத்தி திரைப்படத்தை பார்த்துவிட்டு, சந்தேகமே இல்லை, சத்தியமாக இது மீஞ்சூர் கோபியின் கதைதான், கோபியின் கதையை திருடி அவருக்கு நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டார் AR முருகதாஸ் என்று மண்ணை வாரி இறக்கிறார்கள் கோபியின் நண்பர்கள். கத்தி படத்தின் கதை கோபியின் கதைதான் என்பதே நன்கறிந்த 2 பேர் இது பற்றி வெளிப்படையாகவே கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். ஒருவர் ஏ கலைவன் என்ற பத்திரிகையாளர். இவர் சில காலம் குமுதம் பத்திரிகையில் பணியாற்றியவர். இன்னொருவர் முத்துகிருஷ்ணன், எழுத்தாளர், சுதந்திர செய்தியாளர், சமூக ஆய்வாளர். ஏ கலைவன் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். சரியாக 5 ஆண்டுகள் இருக்கும். குமுதத்தில் இருந்த நேரம் அது. பத்திரிகையாளர் தேவா மூலம் அறிமுகமானார் கோபி. அதிக படிப்பாளி, படைப்பாளியும் கூட. திரைப்பட கதை மற்றும் இயக்கம் பற்றி பிரமிப்பாக பேசுவார். வீட்டிற்கு வந்தாரானால் மணிக்கணக்கில் விவாதம் நீளும். அப்படித்தான் தண்ணீருக்கான அரசியல், பன்னாட்டு பெரு முதலாளிகளின் பங்கு என்று விவரித்தார். அவரது பகுதியில் நடந்த உண்மை சம்பவத்தை வைத்து எப்படி என்றால் திரைக்கதையாகவே முற்போக்கு சிந்தனையோடு இப்படி மக்கள் பிரச்சனைகளை அணுகும் விதம் சினிமாவில் குறைவு. இப்படியான சந்திப்பின் போதுதான் ஒரு நாள் எனக்கும் அவருக்குமான எடக்கு முடக்கான கதையும் நடந்தது. காவேரி தண்ணீர் பிரச்சனை என்றால் தஞ்சை விவசாயி மட்டும்தானே போராடுகிறான். அங்கிருந்து கொஞ்சம் விவசாயிகள் சென்னை வந்து நம் கண் முன் தான் போராடுகின்றனர், ஆர்ப்பாட்டமும் நடத்துகிறார்கள். இதை சென்னை வாசிகள் வேடிக்கை பார்த்தபடியே நமக்கென்ன வந்தது என்று போகிறார்கள். ஏன் தண்ணீர் கஷ்டம் பற்றி அவனுக்கு தெரியல. தெரியணும்னா என்ன செய்யணும்? வீராணம் குழாய் உடைக்கணும், பூண்டி நீர்த்தேக்கத்தை முடக்கணும். அதுவும் விவசாயிகளே செய்யணும். நமக்கு சோறு போடுகிற விவசாயிகளோட கஷ்டம் அப்பதான் இந்த நகரவாசிகளுக்கு புரியும். 2 நாள் குடிக்கவும் நீர் இல்லாம தவிச்சானா காவிரி நீர் பிரச்சனையும் தஞ்சை விவசாயிகளோட போராட்டத்தையும் புரிஞ்சுக்குவான் இல்ல என்று கோபி உணர்ச்சி வசப்பட்டு பேச, அது தீவிரவாதம் இல்லையா என்று நான் கூற, காவல்துறையை ஏவி மக்களை தாக்குவது என்ன புனித போராட்டமா இல்ல தீவிரவாதமா என்று அவர் கேட்க, கடைசியில் கரடுமுரடாக முடிந்தது. பிறகு ஒரு நாள் வந்தார் பிரபல இயக்குனர் AR முருகதாஸ். அவரிடம் கதை பற்றி சொன்னதாக கூறினார். இன்னும் சில மாதம் கழித்து சந்தித்த போது ஷார்ட் பை ஷார்ட்டாக சொல்லி விவாதித்துள்ளேன். படத்தை அவர் தயாரிப்பதாகவும் நான் இயக்குவதாகவும் திட்டம் என்றார். மகிழ்ச்சி, தீவிர உழைப்பிற்கு வெற்றி கிடைக்கும் என்றேன். அடுத்த ஓரிரு மாதம் கழித்து சந்தித்த போது தினமும் முருகதாசிடம் கதை விவாதம் நடப்பதாக சொல்கிறார். முன்பணம் ஏதேனும் கொடுத்தாரா அல்லது செலவுக்கு ஏதேனும் தந்தாரா என்றேன். நக்கலாக சிரித்து கொண்டு, இந்த 1.5 வருஷத்துல 4 இட்லி 1 டீ அவ்வளவுதான் வாங்கி கொடுத்திருக்கிறார். பிறகு ஒரு தடவை 100 ரூபாய் மட்டும் கொடுத்தார். அதுவும் அன்றிரவு விவாதம் முடிய நடுநிசையானது. போக்குவரத்து வாகனம் இல்லை என்பதால் அந்த 100 ரூபாய் கொடுத்தார் என்றார் வேதனையோடு. இப்படி 1.5 வருடமாக சிரமப்பட்டு போய் கதை சொல்லி விவாதித்து முடித்த படம்தான் இன்றைய கத்தி திரைப்படம். பிரபல இயக்குனர் AR முருகதாஸே சொந்தமா யோசிச்சு எடுத்த படம். இந்த படம் குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு கொடுத்திருந்தார் நண்பர் கோபி. இவருடைய கதை ஸ்கிரிப்டை ஷார்ட் பை ஷார்ட்டாக கொடுத்திருந்தார். வழக்கு சொதப்பலானது, காரணம் வேற. இப்போது மீண்டும் புதிய வழக்கறிஞரை பிடித்து மீண்டும் வழக்கு போராடி இருக்கிறார். ஆனால் நண்பர் கோபி நீதிமன்றத்தில் கதையை கொடுத்ததை போலவே தைரியமாக எதிர்த்தரப்பு கொடுக்கவில்லை, உதவாத காரணங்களை சொன்னது. இப்போது படத்தை பார்த்துவிட்டு கோபி கதறுகிறார். ஒவ்வொரு காட்சியும் நான் சொன்னதேதான். காவேரி விவசாய பிரச்சனையில் பூண்டி நீர்த்தேக்கத்தை முடக்கவும் வீராணம் நீர்க்குழாயை மூடவும் என்று சொன்னதை கூட எடுத்து காட்சி படுத்திருக்கிறார். நான் நீதிமன்றத்தில் ஒப்படைத்த ஸ்கிரிப்ட்ல எல்லாமே அப்படியே இருக்கு என்று புலம்புகிறார். பணபலம், அதிகார பலம், செல்வாக்கு எல்லாம் எப்போதும் ஏற்றமாகவே இருந்து விடுமா என்ன? மீண்டும் வழக்கு தொடர்கிறார். இந்த முறை முருகதாஸுக்கு தாவ தீர்த்துவிடும் என்கிறார்கள். இது பற்றி முத்துகிருஷ்ணன் கூறியதாவது: இன்று தீபாவளி ரிலீஸ். கத்தியை உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஆதரவாகவும் எதிர்மறையாகவும் ஸ்டேட்டஸ் போட்டு பலர் மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த படத்தின் கதையை நான் 4 ஆண்டுகளுக்கு முன் எனது நண்பர் கோபியிடம் கேட்டிருக்கிறேன். அவன் இதற்கு வைத்த பெயர் மூத்தகுடி. 1.5 ஆண்டுகள் அவன் இயக்குனர் முருகதாஸ் அவர்களின் அலுவலகத்திற்கு சென்ற வண்ணம் இருந்தான். அவனுக்கு எல்லா உயரிய உபசரிப்புகளும் வழங்கப்பட்டது. இறுதி உபசரிப்பாக அவனது கதை களவாடப்பட்டு விட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தான். வாய்தா மேல் வாய்தா. அவனது கதையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தான்.
2 மாதங்களுக்கு முன் நக்கீரன் ஜூவில் கோபியின் கதை பெரும் செய்தியாக பிரபசமானது. மொத்த உலகமும் ஏதோ கதைகளை கொதைத்து கொண்டு கத்தியும் கொண்டு எல்லாவற்றையும் கடந்து செல்கிறது. ஒன்று மட்டும் நிச்சயம், இதுபோல் 1000 கோபிகள் சென்னையில் ஏதோ ஒரு மொட்டை மாடியில் இரவு உணவுக்கு வழி இல்லாமல் உறக்கமில்லாமல் புரண்டு கொண்டிருப்பார்கள். அல்லது தங்களின் அடுத்த கதையை பற்றி சிந்தித்துக் கொண்டு நட்சத்திரங்களையும் வான வேடிக்கைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உலகமே வலுத்தவர்கள பக்கம் நின்றாலும் கூட எனது மனம் இவர்களின் பக்கமே நிற்க முயல்கிறது. இது பற்றி AR முருகதாஸ் என்ன சொல்கிறார் என்று பார்த்தால், கத்தி படத்தோட கதை கோபியோட கதைதான். அதை நான் ஒத்துக்கிறேன். அதுக்குத்தான் பணம் தரேன்னு சொல்றேன். ஆனா அந்த ஆள் பணம் கொடுத்தா வாங்க மாட்டானே என்று தனக்கு நெருக்கமானவர்களிடம் கமெண்ட் அடித்திருக்கிறார் AR முருகதாஸ்.